அப்பதான் நம்முடைய நல்ல சுல்தான் ஒருத்தன் திப்பு சுல்தான். ஆனா கெட்ட சுல்தான் நாடு பூரா நிறைய இருந்தாங்க. சுல்தான்கள் ஆட்சி, அவங்க ஆட்சியும் போச்சு. சுல்தான்கள் ஆட்சியும் போய் சுல்தான்களுக்கு ஒவ்வொருத்தரும் 10 பேர் 15 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஒரு 608 வருஷம், 608 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. இந்தியா பாவாட ராஜ்யத்துக்கு இருந்தது. ஆக இந்த நாடு பாவாட ஆட்சியில கூட இருந்தது, ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறது என்ன பெருசா முடியா? பிச்சைக்காரனா இனி ஒரு தேசத்தை ஆள்ற, ஒரு மாநிலத்தை ஆள்ற, உன்னாலே இவ்வளவு பணம் கொடுக்க முடியுது, 18 14 15 மாநிலத்தை ஆள்ற, எங்களால கொடுக்க முடியாத என்ன? அட ஊழல்னா என்ன, தப்பா என்ன, இன்னைக்கு என்னையா பணம் அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையை இந்த மக்களை உருவாக்கி கொடுத்தார். இந்த கோணவாய படத்தை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டான். இவன் என்னமோ ஊசிக்கு தயார் பண்ணி போட்ட மாதிரி, இவன் தோப்பா கூட ஊசி எடுத்து போட்ட மாதிரி. இந்த தேசத்துல முதலமைச்சரா உட்கார்ந்து எவனோ உட்காரன். முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் பெரிய மனுஷன் நம்பிடக்கூடாது. முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்க அறிவாளி நம்பிடக்கூடாது. முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரிய சிறந்த ஆற்றலாளர் நம்பிடக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கான். இந்த தேசத்தை 640 ஆண்டு காலம் பிட்டிக்கோட் ராஜ், அதாவது முகலாயர்கள் மிகப்பெரிய மன்னர்களா, கஜினி முகமது பாபர், கஜினி அக்பர், அவுரங்கசீப், ஹுமாயூன், ஷாஜகான், இப்படி இவர்கள் ஆண்டதுக்கு பின்பு சிதறுண்டு போய் சுல்தான்கள் ஆட்சி வந்து. அப்பதான் நம்முடைய நல்ல சுல்தான் ஒருத்தன் திப்பு சுல்தான். ஆனா கெட்ட சுல்தான் நாடு பூரா நிறைய இருந்தாங்க. சுல்தான்கள் ஆட்சி, அவங்க ஆட்சியும் போச்சு. சுல்தான்கள் ஆட்சியும் போய் சுல்தான்களுக்கு கூத்தியாக்களாக இருந்தாங்க. பார், ஒவ்வொருத்தரும் 10 பேர் 15 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். நடந்தது வரலாறு, ஹிஸ்டரி. எம்ஏ ஹிஸ்டரி படிச்ச எவனாவது தான் நாளைக்கு மத்தவங்க சொல்லுங்க. 608 வருஷம், 608 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. அதைத்தான் பிட்டிக்கோட் ராஜ், இந்தியா அண்டர் பிட்டிக்கோட் ராஜ், இந்தியா அண்டர் பிட்டிக்கோட் ராஜ். பிட்டிக்கோட் ராஜ்னா உங்களுக்கு பிட்டிக்கோட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பாவாடை, பாவாடை ராஜ்யம். இந்தியா பாவாடை ராஜ்யத்துக்கு இருந்தது, சிதறண்டு கிடந்தது. நிறைய சினிமா கூட வரும், நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சினிமா இருக்கும். சுல்தான்கள் அவன் போய் ஒரு தளபதியோட இருக்கிறது, இவங்க அந்த பக்கம் போறது, அவங்க போய் இவங்களோட ராஜ்யம் பண்றது, இதெல்லாம். ஆக இந்த நாடு பாவாட ஆட்சியில கூட இருந்தது, ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறது என்ன பெருசா முடியா? இருக்கட்டும், இருக்கட்டும். என்னைக்கு நாம வர்றோமோ அன்னையில இருந்து இந்த நாடு நம்ம கையில தான். அது வர்றதுக்கான வழிவகையை செய்ய வேண்டிய பொறுப்பு. எதுக்காக? ஒரு நேர்மையான ஆட்சி வேணும். ஏன்னா நமக்கு என்ன பணம் கொடுக்க தெரியாதா? இல்ல முடியாதுதானா? பிச்சைக்காரனா இனி ஒரு தேசத்தை ஆள்ற, ஒரு மாநிலத்தை ஆள்ற, உன்னாலே இவ்வளவு பணம் கொடுக்க முடியுது, 18 14 15 மாநிலத்தை ஆள்ற, எங்களால கொடுக்க முடியாத என்ன? நாங்க அப்படி பழக்கப்பட தயாராக இல்லை. நாங்க அங்கேயும் கொள்ளையடிக்க தயாரா இல்லை, அந்த கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டாந்து கொடுக்கவும் தயாரா இல்லை. நீ இந்த மக்களிடம் கொள்ளையடிக்கிற, கொடுக்கிற, இந்த மக்களையும் பழக்கிற. அட ஊழல்னா என்ன, தப்பா என்ன, இன்னைக்கு என்னையா பணம் அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையை இந்த மக்களை உருவாக்கி கொடுத்தார். கொரோனா காலத்துல ஒவ்வொரு கார்டுக்கும், ஒவ்வொரு ஜன்தன் அக்கவுண்டுக்கும் 500 500 500 3 போட்டார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா காலத்தின் போது ஒவ்வொரு
ஜன்தன் அக்கவுண்ட்லயும் 500 500 500 3 500 போட்டார். எல்லா ரேஷன் கார்டுக்கு இலவச அரிசி கொடுத்தார். இன்ன வரைக்கும் அந்த திட்டம் தொடருது. வீடு வீடுக்கு குடிநீர் இணைப்பு தந்தார். அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் பெருசா தெரியல. 2 தடுப்பூசி போட்டாரு. பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா தடுப்பூசிக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் வாங்கினா, இவர் இலவசமா வீதி வீதியா கொண்டு வந்து கூவி கூவி தடுப்பூசி போட்டாரு. அந்த தடுப்பூசி கொண்டு வந்து போட்டவனுக்கு கூட மாநில சர்க்கார் பணம் கொடுக்கல, மத்திய சர்க்காரே ஊக்கத்தொகை தந்தது. இந்த கோணவாய படத்தை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டான். இவன் என்னமோ ஊசிக்கு தயார் பண்ணி இவன் போட்ட மாதிரி, இவன் தோப்பாக்குள்ள இருந்து ஊசி எடுத்து போட்ட மாதிரி. இந்த ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு ஒளிபரப்புல அந்த முக்கு நின்று இப்படி கொடுத்தாங்க பார்த்தா இப்படி இப்படி, அதுதான் பைய போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நீதி மூக்களையும் நின்றுக்கிட்டு இப்படி இப்படி கொடுத்தாம்பா. இந்த 500 தான் தெரியுது. இப்படி பழக்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை. அதனாலதான் இப்படி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி தனக்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதவில்லை. தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இத்தனை பாடுபடுகிறார். பாடுபடுவது அவருடைய உழைப்பு வீணாகாது. 2026 இந்த நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் திருப்புவதற்கு என்ன வழி என்பது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக 2024 இந்த தமிழ்நாட்டையும் செலுத்து ஆடுகிற இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வளரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.